வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜி நெட் ஃபிசிக்ஸில் கிர்ச்சாஃப் லா தான் பார்க்க போகிறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா என்ன, கிர்ச்சாஃப்ஸ் லா எதுக்கு, இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா இஸ் அ டூல் டு அனலைஸ் த எலக்ட்ரிக் சர்க்யூட். நம்ம ஆல்ரெடி சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன்லாம் பார்த்தோம் கரெக்டாக. அந்த மாதிரி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது எப்படி வந்து இது ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதில் சீரிஸ் கனெக்ஷனும் இருக்கும், பேரலல் கனெக்ஷன் இருக்கும், மிக்ஸ்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு நெட்வொர்க், காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்வொர்க்கை எப்படி ஈஸி டு சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிர்ச்சாஃப் லா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிர்ச்சாஃப் லாவில் 2 லா இருக்குது. ஒன்று கிர்ச்சாஃப் கரண்ட் லா, இன்னொன்று கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஸோ அது நம்ம கேசிஎல், இன்னும் கேவிஎல் சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேசிஎல் அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா, கேவிஎல் அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்ட் லா. ஸோ இந்த டயக்ராம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் இதான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்வொர்க் சர்க்யூட்னு வச்சுக்கோங்க. இதான் நோட் அப்படின்னு சொல்லுவோம், நோட்ஸ். இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குது, ஒரு லூப் மாதிரி இருக்கா, இங்கே ஆரம்பித்து ஸோ இந்த பக்கம் வந்து ஸோ இந்த பக்கம் போயிட்டு திரும்ப இங்கேயே முடியுதா. ஸோ தெர் இஸ் அ லூப் கரெக்டாக. ஸோ அதை வந்து லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கிர்ச்சாஃபோட கரண்ட் லா என்ன, கிர்ச்சாஃப் கரண்ட் லா. கிர்ச்சாஃப் கரண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, at any junction that is nodes in the electric circuit, the algebraic sum of current entering the junction is 0. ஓகேவா. மொத்தம் என்டரிங் த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன் வந்து 0வாக இருக்கணும். அதுதான் கரண்ட் இன்னு அண்டு கரண்ட் அவுட் வந்து த அல்ஜிபரிக் சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் 0. ஸோ மொத்த கரண்ட்டும் என்னவாக இருக்கும், 0 இருக்கணும். இல்லைனா என்னவாக இருக்கணும், கரண்ட் இன்டு த ஜங்ஷன், கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் நம்மளோட கரண்ட் கிர்ச்சாஃப் கரண்ட் லா சொல்கிறது. ஓகேங்களா. கரண்ட் என்டர் த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன் சேமாக இருக்கணும். அதர்ஸ் அல்ஜிபரிக் சம் ஆஃப் கரண்ட் வந்து என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஓகேவா. இன்டு த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன் கேன்சல் அவுட் ஆகி 0வாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த சர்க்யூட் பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டயக்ராம் எப்படி இருக்குது, கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ கரண்ட் 1 இன்டு த ஜங்ஷன், கரண்ட் 2 இன்டு த ஜங்ஷன், கரண்ட் 3 இன்டு த ஜங்ஷன், கரண்ட் 4 லீவிங் த ஜங்ஷன், current 5 leaving the junction. So into the junction la plus current into the junction, current into the junction, current I1, I2, I3 plus 4. I4 வந்து leaving the junction, I5 வந்து leaving the junction. So sum of the current என்னவா ஆயிடும், 0. sum of the current என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். இதுதான் கிர்ச்சாஃபோட கரண்ட் லா சொல்கிறது. ஓகேங்களா. இதுதான் கிர்ச்சாஃபோட கரண்ட் லா. அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், KCL. அதை நம்ம என்ன சொல்லுவோம், KCL. ஸோ இது ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா, இஃப் த கரண்ட் I1, I2 அதை என்டர் த ஜங்ஷன் அண்ட் I3 இஸ் லீவிங் த ஜங்ஷனாக இருந்துச்சுன்னா, ஸோ சம் ஆஃப் த கரண்ட் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3ஆக இருக்குது. த KCL ensure the total current entering the junction is equal to the total current leaving the junction. கரெக்டாக. இதான் நம்ம சொன்னோம். இஃப் த அனலாஜிக் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இன் த பைப். ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் ஃப்ளோ இன் த பைப் வேர் த ஃப்ளோ இன் டு த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஃப்ளோ அவுட் த ஜங்ஷன். ஸோ இது ஒரு அனலாஜி எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ அடுத்து கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா என்ன, கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா அப்படின்னு பார்த்தோன்னா, த அல்ஜிபரிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், that means voltage, the algebraic sum of all the potential difference around any closed loop in the circuit is 0. so summation of V is equal to 0. இதுதான் கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா. அதை நம்ம என்ன சொல்லுவோம், KVL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஜங்ஷனாக ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, பி பாயிண்ட்டு, பியிலேருந்து சியிலேருந்து டி, ஸோ டியிலேருந்து திரும்ப என்ன ஏகே வந்துடுது. கரெக்டாக. இந்த மாதிரி ஒரு கண்டினியூ லூப்பாக இருக்குது. அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும், A to B, V is equal to AB, V is equal to BC, V is equal to CD, V is equal to DA is equal to 0வாக இருக்கும். ஓகேங்களா. A closed loop path start and end current வந்து இது 0வாக இருக்கும். A KCL is a consequence of conservation of energy. The total energy gained by the charge
லூப் இஸ் டோட்டல் எனர்ஜி லாஸ் பை ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான். ஓகேவா, எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணுதோ அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். டோட்டல் எனர்ஜி கெயின் பை த சார்ஜ், எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணிச்சோ ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி லாஸ் பை த சார்ஜாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன, கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா. இது எப்படி சொல்லுவோம், சம்மேஷன் ஆஃப் V is equal to 0. சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜ் ட்ராப் அரவுண்ட் த லூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 2 லா பார்த்தோம், கிர்ச்சாஃபோட கரண்ட் லா, கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா, KCL KVL. ஸோ 2 பார்த்தோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்டு த ஜங்ஷன் லிவிங் த ஜங்ஷன் சேமாக இருந்தால் கரண்ட் லா. ஓகேங்களா. சம் ஆஃப் த வோல்டேஜ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து வோல்டேஜ் லா. ஸோ 2 பார்த்துட்டோமா. ஸோ இந்த 2த்துக்கு அப்புறமா சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம். என்ன சிக்னிஃபிகன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, மூவிங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் வோல்டேஜ் ட்ராப் இஸ் நெகட்டிவ். ஸோ எப்போ நெகட்டிவாக வச்சுக்கணும், மூவிங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் through a resistor, voltage drop is negative. Across the EMF source from a negative to positive terminal, across the negative to positive terminal, voltage gain is positive. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும், எங்கே மைனஸ் பண்ணணும் எங்கே ப்ளஸ் பண்ணணும். லீவிங் த ஜங்ஷனில் மைனஸ், இன்டு த ஜங்ஷனில் ப்ளஸ்ஸு. நெகட்டிவ் வோல்டேஜ் எப்போ கரண்ட் போகிற டேரக்ஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் போச்சுன்னா நெகட்டிவ் ஆகிடும். ஸோ ஃபிசிக்கல்ஸ் என்ன, KVL இன் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா என்ஷூர் தட் சார்ஜ் can't gain loss energy without corresponding the work or energy dispersions in a closed circuit. ஓகேங்களா, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான். ஆற்றில் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான். ஸோ எனர்ஜி கெயினும் ஆகாது, எனர்ஜி லாஸும் ஆகாது, வித்தவுட் எனி கரஸ்பாண்டிங் ஒர்க் ஆர் எனர்ஜி டிஸ்பர்ஷன். ஏதோ ஒன்று நடக்காத வரைக்கும் இதில் வந்து சர்க்கியூட்டில் லாஸும் கெயினும் இருக்காது, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கிர்ச்சாஃப் லாவை சால்வ் பண்ணணும். ஒரு கிர்ச்சாஃப் சர்க்கியூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கான சர்க்கியூட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஐடென்டிஃபை த நோட்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம நோட் ஐடென்ட் பண்ணணும். அந்த டாட் பாயிண்ட் இருக்குல்ல, ஜங்ஷனை ஐடென்ட் பண்ணணும். அண்டு அசைன் த கரண்ட் டைரக்ஷன். அப்புறம் என்ன, ஐயோட டைரக்ஷனை நம்ம வந்து பார்க்கணும். கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்ளையிங் கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல். ஓகேங்களா, கிர்ச்சாஃபோட கரண்ட் லாவை நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்ளை த கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல், ரெகுலேட் த கரண்ட். ஐடென்டிஃபை இண்டிபெண்டன்ட் லூப். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், லூப்பை கண்டுபிடிக்கணும். KVL அங்கே என்ன பண்ணணும், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், சம்லேட் த ஈக்குவேஷன். அப்போ அந்த 2 ஈக்குவேஷனும் சிமுலேட் பண்ணி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ ஓகேவா, இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட், ரூல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட்டோட டைரக்ஷனை இன்ஷூர் பண்ணணும். அதுக்கடுத்துல KCL கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அதே மாதிரி லூப் லாவை கண்டுபிடிச்சி லூப்புக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த 2 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கான வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்களோ, அன்னோன் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஃபார் 2 loop circuit with a battery of 3 resistor assigning the current I1 I2 each loop, applying KCL junction rule conducting the 2 loops. ஓகேங்களா, அப்போ 2 லூப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜங்ஷன் ரூலை, கரண்ட் ஜங்ஷன் ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளைங் த KVL போத் த லூப்ஸ். அதே மாதிரி கரண்ட் வோல்டேஜ் ரூலையும் அப்ளை பண்ணணும். சால்வ் த ரிசல்ட்டிங் 2 ஈக்குவேஷன்ஸ், ஃபைண்ட் த I1 I2. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடாலஜி. ஓகேங்களா, இதுதான் நார்மலாக நம்ம வந்து இப்படி தான் ஒரு ஈக்குவேஷனை, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்கியூட்டை, ஓகேவா, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். கிர்ச்சாஃப் லா எக்ஸ்டெண்டட் ஓம்ஸ் லா டு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் அண்ட் அப்ளிகபிள் ரெகுலர்லெஸ் ஆர் கரண்ட் ஜீரோ ஆர் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா, கரண்ட் ஓம்ஸ்லாம் வந்து பேசிக்கு, கிர்ச்சாஃப்ல வந்து இது காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்ஸ்க்கு. ஸோ இப்போ ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டுக்கு எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். R1 இஸ் ஈக்குவல் டு R1 பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸா, கரெக்டாக 2 ஓம்ஸ். R1 வந்து 2 ஓம்ஸ், R2 வந்து 4 ஓம்ஸ், R3 வந்து 6 ஓம்ஸ். Determine the 3 resistor. Determine the electric current that the flow of in the electric circuit. ஓகேவா,
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட்டை எப்படி சால்வ் பண்ணலாம் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த சர்க்யூட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொடுத்த ரூலெல்லாம் அப்ளை பண்ணணும். கரெக்டாக நமக்கு தெரிஞ்ச கிர்ச்சாஃப் லாவோட ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்க, என்ன வருது பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? முதல்ல உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரியும், V is equal to IR. கரெக்டாக இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? இதில் முதல்ல எங்கேருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இப்படி போகுமா? ஸோ பாசிட்டிவ் டு கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். ஸோ கரண்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நமக்கு முதல்ல ஃபார்முலா ஜங்ஷன் வைஸ் நம்ம ஜங்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எப்படி வரும்? கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா மைனஸ், ஏன் நெகட்டிவில் இருக்கா? ஓகேவா? இந்த பக்கம் போதா? ஓகேவா? இது ஆக்சுவலி இப்படி வந்திருக்கணுமா R1க்கு, பட் இது எப்படி இருக்குது? ஓகேவா? இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இப்படி வந்திருக்கணும். பாசிட்டிவ்க்கே வருது. ஸோ இது நெகட்டிவாக வரும். R3யும் நெகட்டிவ், கரெக்டாக? R1ம் நெகட்டிவ். ஸோ இப்போ மைனஸ் IR1 ப்ளஸ் அப்புறம் என்ன? இதோட வேல்யூவா, இந்த ஜங்ஷனுக்கான இதோட வேல்யூவா, அப்போ என்ன? E1. அப்புறம் என்ன? இது இந்த டைரக்ஷனில் போயிருக்கணுமா? ஸோ அப்புறம் IR2. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா என்ன வரும்? இதுக்கு இது நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு வரும்போது என்ன ஆகிடும்? IR2 மைனஸ் IR3. ஸோ R3க்கு வந்துட்டோம். அப்புறம் இதோட வேல்யூ அப்புறம் என்ன? மைனஸ் E2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இங்கே எழுதுகிற பாருங்க, மைனஸ் IR1 ப்ளஸ் E1 மைனஸ் IR2 மைனஸ் IR3 மைனஸ் E2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2. சரி, ஐ கொடுக்கலையே, ஆர் கொடுத்துருக்காங்களா? அப்போ மைனஸ் 2I ப்ளஸ் ஈயோட வேல்யூ என்ன? 10. அப்புறம் மைனஸா, மைனஸ் 4I மைனஸ் 6I மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஐ எல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். 10 ஒரு 5 போச்சுன்னா 5 இருக்கும். ஸோ மைனஸ் 2, இது ஒரு மைனஸ் 10, அப்போ மைனஸ் 12I ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ I இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? I இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 5 அந்த பக்கம் போயிடும், டிவைட் பை மைனஸ் 12 வந்திருக்கும். கரெக்டாக? மைனஸ் 12 வந்திருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். I இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 0.416 வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இன்டு த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன், மொத்தம் சம் ஆஃப் த கரண்ட் வந்து 0வாக இருக்கணும். ஆல் த சம் ஆஃப் த கரண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஐ இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஐ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் எங்கேருந்து எங்கே போகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். கரண்ட்டு ஓகேவா? யோசிச்சு வைங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இங்கே என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்க்யூட் பிலோ த லூப் கன்சிடர் as 2 resistance R1 and R2. ஸோ 2 ohms and 6 ohms. வோல்டேஜ் வந்து 12 voltage. ஃபைண்ட் த கரண்ட் இன் த யூஸிங் KVL. KVLனா என்ன? கரண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கரண்ட்லாம் கிடையாது, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா என்ன சொல்லுது? சம் ஆஃப் த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? சம் ஆஃப் த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எனி லூப் ஈக்குவேஷனுக்கு என்ன எழுதுவோம்? கிளாக் வைஸ் எழுதணும்னா என்ன எழுதுவோம்? V மைனஸ் IR1 மைனஸ் IR2 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? அப்போ V எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 வோல்ட்டு. I எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? I கொடுக்கல, ஆனால் R கொடுத்துருந்தாங்க. அப்போ 4 மைனஸ் 4RI, அதுக்கடுத்து மைனஸ் 6RI இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? I வந்து 10 இப்போ 12 விடும். I இஸ் ஈக்குவல் டு
ஸோ இதுதான் I is equal to 2.8, ஸோ 2.2 ஆம்பியர். ஓகேவா, 2.2 ஆம்பியர். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இன்டு தி ஜங்ஷன் லீவிங் தி ஜங்ஷன் சேமாக இருக்கும். லூப் கிளாக் வைஸாக இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ், நான் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னா இதோட டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா டெரிவேஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகேவா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்ன? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்க. இது என்ன அக்சஷன் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, a Wheatstone bridge, a circuit used to determine the unknown resistance by balancing the two edges of the bridge networks. ஓகேங்களா, unknown resistance கண்டுபிடிக்க இந்த Wheatstone bridge வந்து யூஸ் ஆகுது. சர்க்கியூட்ல எப்படி இருக்கு? 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரெக்டா? 1 2 3 and 4. ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டைமண்ட் ஷேப். ஓகேங்களா, டயக்ராம். ஸோ R1 R2 R unknown resistance, R1 R2 unknown resistance, R3 Rx வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, R1 R2 unknown resistance, R3 Rx வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். கேல்வனாமீட்டர் கனெக்டட் பிட்வீன் த மிடில் பாயிண்ட் ஆஃப் த டிட்டர்மினேஷன். ஸோ இதுதான் கேல்வனாமீட்டர். ஓகேங்களா, இதுதான் ஒரு கேல்வனாமீட்டர். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஏஜ் ஃபார்முலா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா R1/R2 ஈக்குவல் டு RX by R3. இதுதான் நம்மளோட இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஸோ R1/R2 இஸ் ஈக்குவல் டு R4/R3. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்களா, R1/R2 இஸ் ஈக்குவல் டு R3/R4. ஸோ இது வந்து சாரி R4/R3. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ RX இஸ் ஈக்குவல் டு R3 R1/R2. ஸோ ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், பேலன்சிங். ஓகேங்களா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா when no current flow through the galvanometer, the bridge balanced at the bar. ஓகேங்களா, there is no current flow in the galvanometer. when there is no current flow to the galvanometer, galvanometer அந்த கரண்ட் போகாதப்ப இந்த ஈக்குவேஷன் Rx is equal to unknown resistance is equal to R3 R1/R2. இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இது ரிலேட்டட் ப்ராப்ளமோடு நம்ம போடுவோம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸாக நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அட் த பேலன்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த galvanometer is 0. ஓகேவா, த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த galvanometer is 0 ensuring the accurate measurement. ஓகேங்க, இதுக்கு அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணதா galvanometer யூஸ் பண்ணதா. பிரிட்ஜ் ரீடிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பேட்டரி வோல்டேஜ். இதையும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்ஜோட ரீடிங்க்கும் ஓகேங்களா அதில் இருக்கிற வோல்டேஜுக்கும் சம்மந்தம் கிடையாது. when a Wheatstone bridge provide previous method to determine the unknown resistance. ஓகேங்களா, previous method to determine the unknown resistance. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது கூட சில கரண்ட் வந்து என்ன கரண்ட் லாஸ் இருக்கும். ஓகேங்களா, சம் எனர்ஜி லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ சம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை கூட கால்குலேட் பண்ணி அதை கூட சரி பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபிசிக்கல்ஸ் என்னென்னா த பிரிட்ஜ் ஒர்க் பிகாஸ் when balanced the bridge works because when balanced the voltage drop along the both path is equal, resulting is zero current through the galvanometer. ஓகேங்களா, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் கிர்ச்சாஃப்ஸோட இதெல்லாம். ஸோ இன்டு த ஜங்ஷன் லீவிங் த ஜங்ஷன் சேமாக இருக்கணும். ஸோ ஒரு க்ளோஸ்டு பாத்தில் சம் ஆஃப் வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ இது ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் கூட இருக்குது, பார்ப்போமா? ஸோ என்ன அப்படின்னா a Wheatstone bridge have 4 ரெசிஸ்டன்ஸ், 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தனால அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ 1 200 ohms, ரெண்டாவது 220 ohms, மூணாவது 400 ohms, நாலாவது 40 ohms. அட் த Wheatstone bridge connected to voltage எவ்வளோ 1.5 voltage battery. calculate the current through the individual resistance. எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? I கண்டுபிடிக்கணும். ஓகேவா, I கண்டுபிடிக்கணும். ஸோ R1 அதாவது P. ஸோ இங்கே வந்து R1 R2 R3 R4. ஓகேவா, ஸோ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், P by Q, அதாவது
மேலேயும் கீழே. ஓகேவா? R1 R3 by R1 R2 by R1 மேலே போகுதுல்ல, ஸோ அந்த தான் P by Q. ஸோ R1 by R2 is equal to 200 divided by 20, ஸோ 10 ohms. அதே மாதிரி RS by RS, ஓகேவா? RSனா என்ன வரும்? ஸோ 400 divided by 40, ஸோ 10 ohms. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். இந்த ரெண்டுமே பார்க்க என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இன்ஸ் த சாட்டிஸ்ஃபைங் த நல் கண்டிஷன். ஸோ இன்டு த ஜங்ஷன் லீவிங் த ஜங்ஷன் சேமாக இருக்குது. கரண்ட் வந்து லூப்பில் தான், சர்க்யூட்ஸ் வந்து லூப்பில் தான். த கரண்ட் இந்த ரெசிஸ்டர் ஸ்பீட் ஈக்குவல் டு கரண்ட் ரெசிஸ்டர் த வோல்டேஜ் P plus Q. ஸோ தட் இஸ் 1.5. ஓகேங்களா? என்ன வோல்டேஜ் எவ்வளோ? வோல்டேஜ் VAB by P plus Q. ஸோ VABயோட வோல்டேஜ் எவ்வளோ? 1.5 divided by Pயோட வேல்யூ எவ்வளோ? 200 plus 20. ஸோ நமக்கு என்ன வரும்? 0.0681 ஆம்பியர் வரும். ஓகேங்க, கரண்ட். அதே மாதிரி வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் R is equal to V by IR, கரெக்டாக? ஓகேங்களா? V is equal to IR, R is equal to V by I. ஸோ I என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே நம்ம I கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாரி, இது I, இது R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க? 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்களா, Rம் ப்ளஸ் Sம். ஸோ 400 ப்ளஸ் 40. ஸோ என்ன வரும்? ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னா 0.0340 ஆம்பியர் வரும். ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ டீட்டெயிலாக கொஷின்ஸ் இருக்காது. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ இதில் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 கரண்ட்டும் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த கொஷின்ஸ் பாருங்களேன். இந்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the resistance of a ratio of RMS, the Wheatstone bridges are 300 ohms and 30 ohms. In the fourth RMS connected in the unknown resistor, find the value of unknown resistor. Third RMS as the resistance is 250 ohms. Balance the conditions. ஸோ PQRS 3 கொடுத்தாச்சு. ஓகேவா? நமக்கு தெரியும் ஃபார்முலா R by X is equal to P by Q. ஓகேவா? ஸோ unknown resistance is equal to resistance by unknown resistance is equal to R by X தெரியும். ஸோ X is equal to Q by P. ஓகேவா? ஸோ இப்போ X is equal to Q ஓட வேல்யூனா 30 divided by 300. ஸோ வேல்யூ இன்டூ 250. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா X is equal to 25 ohmsனு வரும். ஸோ இதுதான் அந்த அன்னோன் ரெசிஸ்டண்டோட வேல்யூ. ஓகேங்களா? இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ வீஸ்டோன் பிரிட்ஜில் இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து மீட்டர் பிரிட்ஜ் பார்ப்போம். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜுக்கும் வீஸ்டோன் பிரிட்ஜுக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான வித்தியாசம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான். ஓகேங்களா? P by R by X divided by அதே தான். ஸோ ஃபார்முலாலாம் ஒன்று தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே தான். R by X is equal to P by Q, அதே ஃபார்முலா தான். ஓகேவா? பட் a meter bridge is a practical device to the Wheatstone bridge. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Wheatstone bridgeோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் இந்த மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜில் ஒரு சில இது இருக்குது. என்னென்னா, யூஸ் டு மெஷர் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் த யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் வயர் ஆஃப் 1 மீட்டர். இதை கேட்பாங்க. ஓகேங்களா? 1 மீட்டர். ஓகேங்களா? யூனிஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, ஓகேவா, அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் வயரை யூஸ் பண்ணி. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் அந்த சர்க்யூட் தான். இப்படி இதுதான் அந்த 1 மீட்டர் வயர். இதுதான் அந்த 1 மீட்டர் வயர். இதில் ஒன்று இருக்குது. திங்க் கனெக்ஷன்ஸ் வயர் ஸ்லிப் இஸ் நெக்லிஜிபிள் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் கேட்பாங்க. ஓகேயா? நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கலோனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒயர் இருக்குது. ஒயர் இங்கேருந்து இங்கே 1 மீட்டர் இருக்குது. ஸோ இப்போ 100 சென்டிமீட்டர் மைனஸ் எல் நம்ம இங்கே எங்கே வச்சுருக்கணும் அந்த ஏற்றுக்க மாதிரி நான் போடுவேன். ஓகேவா? அப்போ இதோட டிஸ்டன்ஸ், அப்போ இதோட என்டையர் டிஸ்டன்ஸ் தான் 100 மைனஸ் எல். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். தட் இஸ் 1 மீட்டர். ஸோ பீட்டாவில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். வேரியபிள் பண்ணிகிட்டே வரேன். எப்போ கல்வனாமிஷன் டிஃப்ளெக்ஷன் காட்டுதோ அந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். இதுதான் வீஸ்டோனோட மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜ் ஆப்பரேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ மீட்டர் 1 மீட்டர் யூனிஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் வயர்
mounted to wooden box. ஓகேங்க, wooden boxல எது இருக்கும், unknown resistance to known resistance. ஸோ known resistance இந்த பக்கம், unknown resistance இந்த பக்கம். ஓகேங்களா, நடுவில் இருக்குது கேலோனாமீட்டர். ஜாக்கி இதான் அந்த ஜாக்கி. ஓகேவா, இதான் அந்த ஜாக்கி. ஸோ மேலே இருக்கிற ஒயருக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிகிட்டே வருவேன். எங்கே எனக்கு கேலோனாமீட்டரில் ஃப்ளக்சுவேஷன் காட்டுதோ, அந்த நல் ஃப்ளக்சுவேஷன் காட்டுதோ, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸில் வேருக்கு கண்டுபிடிப்பேன். ஸோ என்னன்னு பார்ப்போம். கனெக்டர் த அன்னோன் ரெசிஸ்டர் ஆர்எக்ஸ் அண்ட் த known resistance R, the end of the wire. Move the jockey along the wire until the galvanometer shows 0. ஓகேங்களா, நல் பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணணும், 0 வர வரைக்கும் நம்ம நகர்த்திட்டே வரணும். மெஷரிங் த லென்த் L1 and L2 and the end of the balance point. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா, இதுதான் அதோட ஃபார்முலா. இதுதான் அதோட ஃபார்முலா. Rx unknown resistance by known resistance L1 by L2. ஸோ unknown resistance equal to known resistance into length L1 by L2. ஸோ L1 L2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும், 100 சென்டிமீட்டர் வரணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரியே தான், பட் இங்கே லென்த்தை வச்சு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ரெசிஸ்டன்ஸ் டு known resistance to unknown resistance. ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, a meter bridge simplified Wheatstone bridge measurement using uniform wire. ஓகேங்களா, இதான் இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிஃபார்ம் வயர் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீசிஷன் ரெசிஸ்டர். accuracy depends of uniformity of the wire, sensitivity of the galvanometer. galvanometer சென்சிட்டிவிட்டும் யூனிஃபார்மோட வயரோட இதை பொறுத்து தான் அக்யூரசி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, எதை பொறுத்து நமக்கு அதிகம் அக்யூரசி கிடைக்கும், galvanometerோட அக்யூரசியும் சென்சிட்டிவிட்டியும் வயரோட யூனிஃபார்மிட்டியும் தான் வச்சு தான் நம்மளோட இது தெரிஞ்சுக்க முடியும். the balancing conditions ensure the voltage drop per unit length. ஓகேங்களா, the balancing conditions voltage drop per unit length ensure the voltage drop per unit length along the wire proportional to the resistance. Allow the determine the unknown resistance using the ratio of the length. ஸோ அதான் சொன்னேன், Rx is equal to RL1 divided by L2 அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ப்ராப்ளம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் வேணால் நான் ப்ராப்ளம்ஸ் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த யூனிட்டோட என்டையர் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு வீடியோ கொடுப்பேன். அதில் நிறைய வீடியோ ப்ராப்ளம் பார்க்கலாம். பட் இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். யூஸிங் 100 ohms and 200 ohms resistor for R and X, the null deflection occurs at the point. current என்ன கொடுத்துருக்காங்க, length கொடுத்துருக்காங்க 33 cm. after the intersecting the resistance, the null deflection is shifted to L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 67 cm கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாச்சு, 2 லென்த்தும் கொடுத்தாச்சு. by the end correction alpha and beta should be adjusted accordingly. so alpha is equal to என்ன வரும், alpha beta அப்படிங்கிறது வந்து corrections. ஓகேவா, alpha R1 R2L minus R1L divided by R1 R2. ஸோ அதே மாதிரி பீட்டா இது வந்து ஃபார்முலா, இது நமக்கு அவ்வளோ இது கிடையாது, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு R2L1 மைனஸ் L1 R1 L2 divided by R1 R2 is equal to இந்த 1 cm வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு இது கிடைக்கும். பீட்டா is equal to L1 R1 minus R2 L2 divided by R1 R2 minus 100. ஏன் லென்த் கரெக்ஷன், இது வந்து அக்யூரசிக்காக போகிற கரெக்ஷன்ஸ் பார்க்குறது. ஓகேங்களா, எவ்வளோ வரும், 1 cm வந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து வேல்யூவும் கொடுத்தாங்க, ரெஸ்ட்டும் கொடுத்தாங்க, லென்த்து கொடுத்துட்டு அதோட கரெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 1 cm வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்க, அக்யூரசி கரன்ஸ்க்கு. ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு டைரக்ட் ப்ராப்ளம் எப்படி வரும், நம்மளோட எக்ஸாமுக்கு எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ எப்படி வரும்னா, மீட்டர் பிரிட்ஜ் ஆஃப் unknown resistance R வந்து 10 ohms, known resistance வந்து 10 ohms and unknown resistance Rx given the balancing length வந்து 16 cm. ஃபைண்ட் த ஆர்எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து R2 L2 கொடுக்கவே இல்லையே சார் அப்படின்னா நமக்கு தான் தெரியும் 100 சென்டிமீட்டர் தான் டோட்டல் எல்லோட வேல்யூவே. ஓகேவா, அப்போ L1 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ L1 என்ன பண்ணணும், L2லேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம Lலேருந்து L1 மைனஸ் பண்ணால் நமக்கு L2 கிடைச்சிரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ Rx இஸ் ஈக்குவல் டு R L1 by L2. ஸோ ஆரோட வேல்யூ என்ன, நோன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குங்க 10 ohms இன்ட்டு L1 எவ்வளோ 60 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்போ 40 சென்டிமீட்டர். ஸோ எவ்வளோ இருக்கும் நமக்கு
15 ohms. இப்படி தான் நம்மளோட கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, நம்மளோட பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து போகலாம். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, electric current of the electric current and drift velocity. The electric current and drift velocity நம்ம இப்போ இந்த கொஷின்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன பார்ப்போம், போன வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஓம்ஸ் லாவோட அந்த இதோட கண்டினியூட்டி தான் இதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான். ஃபாலோ the electric current is defined as, electric current நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், flow of current onlyயா, rate of flow of chargeா, அப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் த கண்டக்டரா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த்தா. இது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதான் I is equal to dq/dt. போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, அதோட ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் எப்படி இருக்கும், கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் லோயர் டு ஹையரா, இல்லை ஆப்போசிட் டு த எலக்ட்ரான் ஃப்ளோவா, ஃப்ரம் ஹையர் டு லோ பொட்டன்ஷியலா, ஆர் போத் பிஎன்சியா. இது போத் பிஎன்சி. ஸோ ஆப்போசிட் டு த எலக்ட்ரான் ஃப்ளோ. கரண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் த ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியலாக இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆன்சர் டி. ஸோ ஆன்சர் என்ன, போத் பிஎன்சி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்கார்டிங் டிபிக்கலி எவ்வளோ இருக்கும், 10 to the power of -4 meter per second. எவ்வளோ இருக்கும், கண்டக்டர் டிபிக்கலி 10 to the power of -4 meter per secondsல இருக்கும். ஓகேவா? ஸோ the electron drift slowly but is slightly up propagate near the light speed of lightக்கு. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இதுக்கு ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன ஃபார்முலா, I is equal to NAQ dVD. ஸோ NAQ VD தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஐக்கான, கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குமான ரிலேஷன். இது நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ ஃபிசிக்கல் இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஸ்மால் பிகாஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஸ்மாலாக இருந்துச்சுன்னா collision with the lattice of slow drift. ஓகேவா? ஸோ இதற்கு இதான் the thermal motion dominate drift superposition slowly. ஓகே, இவ்வளோ. ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் வெரி வெரி ஸ்மாலாக இருக்குன்னா அங்கே வந்து தேர்மல் மோஷன் வந்து இருக்கிறது தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை வந்து இதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால வெரி ஸ்மாலாக இருக்குது. ஓகேவா? அதுதான் இது காரணம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹோம்ஸ் லா என்ன தெரியும், ஹோம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் V is equal to IR. இது தெரிஞ்சது தான். V is equal to IR. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, V is equal to IR மட்டும் போட்டால் போதுமா? இதுவும் அதே தான். I is equal to V/R. ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ ரெண்டுமே அப்போ என்ன, போத் பிஎன்சி. ஸோ போத் பிஎன்சி தான் நமக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் obeying Ohm's law is called என்ன, மெட்டீரியல்ஸ் obeying Ohm's law என்ன, ஓமிக் சொல்லுவோம். கரெக்டாக? ஓமிக் என்னன்னு சொல்லுவோம், ஓமிக் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர், ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, R is equal to ρL/A. ஸோ எங்கே இருக்குது, R is equal to ρL/A, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தா ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் a material, temperature and physical condition. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த above. அடுத்து டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், ரோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு ρ0 1 + α T - T0 இன்டூ பி அப்படின்னு பார்த்தோமா? கரெக்டாக? இப்படி தானே பார்த்தோம். சாரி, பி இல்லை, இது. ஓகேவா? இது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது வேறு. ஓகேவா? ரோ T is equal to ρ0 1 + α - T is equal to 0. ஸோ எலக்ட்ரிக் பவருக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் பவருக்கு P is equal to V²/R பார்த்தோம். அப்புறம் P is equal to I²R பார்த்தோம். அதுக்கடுத்து P is equal to VI பார்த்தோம். ஓகேவா? இது அப்போ ஸோ ஆல் த அபோவ். ஸோ லாஸ்ட் டேபிளில் கூட பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அடுத்து பவர் dispersion manifest as
பவர் டிஸ்பர்ஷன் manifest as the heat. ஓகேங்க, பவர் என்னவாகும், ஹீட்டு எனர்ஜியாக தான் இதாகும். ஃபார் a resistor R current I the voltage V அப்படி இருந்துச்சுன்னா என்ன வச்சுக்கோம், பவர் is equal to VI, பவர் is equal to VI. ஓகேங்களா, R ரெசிஸ்டன்ஸ், I கரண்ட்டு, V வோல்டேஜ் இருக்கும்போது பவருக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, ஈக்குவல் டு I2RT, இதுதான் நமக்கான இது. ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ காப்பர் வயர், எல் வந்து 2 மீட்டர், ஆம்பியர் கரண்ட் வந்து 1, ஆனால் ஏரியா வந்து கரண்ட் இல்லை, ஏரியா வந்து 1 மீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் ஸ்கொயர். V is equal to 6 வோல்ட்டு, I வந்து 3 ஆம்பியர். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா V is equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நம்மளோட கொஷின்ஸ்க்கான இது கண்டுபிடிக்கலாம். காப்பர் வயரோட லென்த் வந்து L 2 மீட்டர். சாரி, இது ஏதோ மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது கொஷின் ராங். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காப்பர் வயர். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காப்பர், சாரி அப்போ கூட இந்த ஃபார்முலா தப்பாக வருது. ஸோ பார்த்துக்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.